ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023ல் நியூ இயர் வந்துச்சு. அப்போ நல்லா மோட்டிவேட் ஆகிட்டு நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் யாருமே அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் இந்த நியூ இயர்க்கான செலிப்ரேஷனு. ஸோ நம்ம நியூ இயர் வரும்போது எதனா ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைப்போம். பட் அந்த நியூ இயர் முடிஞ்ச ஒரு சில மாதத்தில் நம்ம அதை மறந்துடுவோம். மறுபடியும் அடுத்த நியூ இயர் வரும்போது திருப்பி நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்படியே நம்மளுக்கு பல வருஷம் போயினே இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லேசினஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தோம்னா வேறு ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் செகண்டரியாக எடுத்து பண்ணதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. சில பேர் இந்த லேசினஸ் எல்லாம் தாண்டி யூடியூப் சேனல் ரன் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த நியூ இயர் 2024. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் 2024. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தோம்னா 40,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் இந்த 40,000 பேர் எதுக்கு என்னுடைய சேனலுக்கு வந்தாங்க, எதுக்கு என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த 40,000 பேருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. எல்லாம் ஒரு ஆர்வத்தில் உள்ள வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க சேனல் வந்து கன்சிஸ்டண்டாக கொண்டு போயிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் யூடியூப்ல வந்து. பட் அதுக்கு ப்ராப்பரான வழி தெரியாம அவங்க இடையிலே வெளியே போயிடுவாங்க. ஓகே, போனது போகட்டும். இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான பிளான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிளான் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2023ல என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே அடிப்படையே வச்சு தான் ஒரு 4 பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த 4 பிளேலிஸ்ட் நீங்க கண்டினியூவா வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கான ப்ராப்ளம் எல்லாமே அதிலேயே சால்வ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட்டை நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, யூடியூபோட ஃபுல் கோர்ஸ் A to Z நம்ம கிரியேட் பண்ண போறோம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது செட்டிங்ஸ் நீங்க எப்படி பண்ணணும், எப்படி நீங்க வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நீங்க SEO பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வந்ததுக்கு எப்படி நீங்க மானிடைசேஷன் அப்ளை பண்ணணும், எப்படி AdSense அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும், அதை எப்படி நீங்க ப்ராப்பரா செட்டிங்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட் எப்படி நீங்க ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல ஏர்ன் பண்ற மணி எப்படி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருது. சோ இந்த process எல்லாமே A to Z நம்ம பண்ண போறோம். சோ இதுல எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த டவுட் தான் நீங்க என்கிட்ட நிறைய பேர் கேக்குறீங்க. இப்போ நம்ம போட போற இந்த பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு A to Z எல்லாமே புரிஞ்சிடும். இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட எந்த ஒரு क्वेश्चनமே கேட்க மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும். அதுக்காக இந்த யூடியூப் ஃபுல் கோர்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட மாட்டோம். ஒரு வீடியோ போட்டாலும் ஒழுங்கா போடுவோம். அதனால ஒரு 10 இல்ல 20 வீடியோஸ்க்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, யூடியூப் சேனலுக்கான ஐடியாஸ் வந்து பிகினருக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ நீங்க வந்து யூடியூப் சம்பந்தமா எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் நீங்க எந்த சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த கேட்டகரியில பண்ண போறீங்க, எந்த நீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ மேஜர் நீச் என்ன, மைக்ரோ நீச் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ப்ராப்பரா ஒரு சேனல் நீங்க லாங் லைஃப் நீங்க கொண்டு போக முடியும். அடுத்த 3வது பிளேலிஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, வீடியோ எடிட்டிங் சீரியஸ். இது எதுக்கு வீடியோ எடிட்டிங் சீரியஸ்னு கேட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசிக்கா ஒரு VNலயும், இன்ஷாட்லயும், கைன்மாஸ்டர்லயும், யூடியூப்ல கொடுத்துக்கிற கிரியேட் ஆப்லயும் எப்படி நீங்க வீடியோஸை கிரியேட் பண்ணலாம்ன்ற டுட்டோரியல் நம்ம பேசிக்கா போட்டிருக்கோம். பிகினரா எடிட்டிங் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதை தவிர நீங்க என்ன கொஸ்டின் அதிகமா கேட்கறீங்கன்னா, அட்வான்ஸ் எப்படி ப்ரோ பண்ணட்டும், சோ ப்ரோவா நம்ம எப்படி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்கறீங்க. சோ ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல எடிட்டிங்க, சோ நீங்க பிசில பண்ண வேண்டிய எடிட்டிங்க நீங்க மொபைல் மூலமா எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான டுட்டோரியல் நிறைய இருக்கு. சோ அந்த ஹேக்ஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் நான் போடுறேன். இந்த வீடியோ எடிட்டிங்கால உங்களோட என்கேஜ்மெண்ட் ரொம்ப அதிகரிக்கும். இதை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. வீடியோ எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து 4th பிளேலிஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பாசிவ் இன்கம் ஓட ஐடியாஸ். சோ நீங்க யூடியூப்ல வந்துட்டீங்க, உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க, நீங்க கரெக்டா நீங்க மணி ஏர்ன் பண்றீங்க யூடியூப்ல. பட் இந்த யூடியூபர் தவிர்த்து நம்ம வேற எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் நான் சொல்றேன். சோ யூடியூப்ன்றது நீங்க ஒரு வகையான இன்கம் தான் பார்க்க போறீங்க. இதை தவிர்த்து இன்னும் 7 வகையான இன்கம்லாம் இருக்கு. இதை நீங்க எப்படி நீங்க ப்ராப்பரா பண்ணலாம், ஒரு யூடியூப் வீடியோஸால உங்களால 7 வகையில் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். சோ இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப்ல வரவங்க அதிகமா வெளியே போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கான இன்கம் சரியா வராம இருக்கும். சோ நீங்க அந்த ஒரு வகையான இன்கம் நீங்க வந்து எதிர்பார்த்து இருக்கிறதால தான் உங்களுக்கான ப்ராப்ளம் இருக்கு. இதுவே நீங்க இதை தாண்டின்னு நீங்க நிறைய இன்கம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தாலும் போதும், உங்களுக்கான ஒரு பெரிய ஏர்னிங்ஸா அது இருக்கும். இந்த 2024 கண்டிப்பா எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மேசிவ் இயரா அமையும் நான் நம்புறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்களோட மைண்ட் எப்பயுமே நீங்க மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. சோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பயுமே இருங்க. பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட மட்டும் நீங்க பழகுங்க. உங்களுக்கு யாருன்னா நெகட்டிவான பீப்புள் நெகட்டிவா திங்கிங் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட சேராதீங்க. நீங்க சேராம இருக்கிறதே உங்களுக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். சோ கண்டிப்பா இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஹாப்பி நியூ இயர் 2024. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல நியூ இயரா அமையும். நன்றி, வணக்கம்.